பொதுக்குழு இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் திருப்புமுனை ஏற்படுத்துகின்ற அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முடிவை பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பொதுச் செயலர் இந்த பொதுக்குழு மூலமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார், என்னவா இருக்கும்? எங்களுடைய நிலைப்பாடு பொதுக்குழு முடிவு செய்யும். வேட்பாளர் பிரதமர் வேட்பாளரா யாரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு? எல்லாமே பொதுக்குழு கூடியது, அதுக்கு தான் பொதுக்குழுவிலே தான் எல்லாம் இறுதி செய்யப்படும். பாஜக இல்லாத கூட்டணி அப்படிங்கறது வெற்றி பெறும் பாக்குறீங்களா? அதிமுக தான் இன்றைக்குமே வெற்றி பெறுமே தவிர மற்ற எங்களோடு சேர்ந்த கூட்டணி கட்சிகளை பற்றி இல்லை. கூட்டணி கட்சிகள் எங்களோடு தோழமையாக தேர்தல் நேரத்தில் இருக்கும். வெற்றி கூட்டணி என்று சொன்னால் அதிமுக தனியாக 39 இடங்களில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அம்மாவின் தலைமையில் போட்டிட்டு 37 இடங்களை கைப்பற்றிய ஒரே கட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் அதே பொலிவோடு அதே எழுச்சியோடு இன்றைக்கு கழகம் இருக்கின்றது. எனவே எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வரலாற்று முத்திரை பதிக்கும். கடந்த காலத்துல இருந்த அந்த சலசலப்புகள் இப்போ இல்லாம இருக்கு. எந்த காலத்திலும் சலசலப்பு இல்லை. அதிமுக சலசலப்புகளை தெளிந்த ஒரு போட்டி இருந்துச்சு. ஒருத்தர் போட்டி என்பதே இல்லை. ஒட்டுமொத்த கழக தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் 98% பேர்களால், இன்னும் சொல்ல போனால் 99% பேர்களால் என்றைக்குமே ஆதரவு பெற்றவராக இருந்தால் சலசலப்பு என்பது எப்பொழுதும் இல்லை. அது பத்திரிகைகளிலும் மற்ற ஊடகத்தின் வாயிலாக ஒரு மாய தோட்டம் உருவாக்கப்பட்டது. அதுவும் அழிந்து விட்டது, காணல் நீராக சென்று விட்டது.